ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி இளங்கோ. சார், இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு பாலிசி, ரொம்ப தேவையான ஒரு பாலிசி பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த பாலிசி ஏன் தேவை, அந்த கஸ்டமருக்கு எப்படி சொல்லணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம். ப்ராஸ்பெக்ட் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறது. ஃபைனலாக நம்மளோட டார்கெட் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும். மே மாதம் தாய்லாந்து ட்ரிப் கூட்டு போகிறாங்க. வெறும் 3.25 லட்ச ரூபா புது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களை தாய்லாந்து ட்ரிப் கூட்டு போகிறாங்க. இன்சென்டிவ் தனி, கமிஷன் தனி, அதெல்லாம் உங்கள் பேங்க் வந்துடும். அது இல்லாமல் இந்த 3.25 லட்ச ரூபா சார், இன்னைக்கு இந்த மாதம் 10 நாள் இருக்குது, அடுத்த மாதம் 31 நாள் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் எப்படி இருந்தாலும் ஒரு 6 நாள் வரும். கிட்டத்தட்ட 50 நாள் இருக்குது. 50 நாளில் 3.25 லட்ச ரூபா பிரீமியம் வாங்கினா போதும் சார். மினிமம் பிரீமியம் நான் இப்போ சொல்ல போகிற பாலிசியில் 15,000 ரூபா வரும் பிரீமியம். அப்போது ஒரு 25லேருந்து 27 பாலிசி விற்றீங்கன்னா நீங்கள் தாய்லாந்து போகலாம். அது இல்லாமல் ஒரு 70-80,000 ரூபா கமிஷன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு பாலிசி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் ரொம்ப ஷார்ட்டாக போகிறேன், ஸ்பீடாக போகிறேன். நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நாம் என்ன வச்சுருக்கோம்னா 30 நிமிஷத்தில் நான் என்னோடய பாலிசி ட்ரைனிங்கை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கேள்விக்கு, அதுக்கப்புறம் நாம் வெயிட் பண்ண மாட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. பெண்மையை போற்றுவோம். நான் அப்படி ஏன் வச்சுருக்கேன்னா உமன் கேர் பாலிசி சார். உமன் கேர் பாலிசியில் ரொம்ப முக்கியமான ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். 18 வயசுலேருந்து அல்லது 20 வயசு வேணாலும் நீங்கள் வச்சுக்கங்க. 35 வயசு உள்ள ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களத்தான் நாம் டார்கெட் பண்ண போகிறோம். ஏன்னா இது டார்கெட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு புது டெக்னிக். எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே சொல்லக்கூடாது, டார்கெட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும். அந்த கஸ்டமர் நீங்கள் சொல்கிறத கேட்டார்னா, அடே சூப்பர்ப்பா, இப்படி ஒரு பாலிசி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லணும். அதுதான் டார்கெட் மார்க்கெட்டிங். அப்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலியில் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே ஒரு லேடி இருந்தால், கல்யாணம் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படக்கூடாது. அந்த வீட்டில் 18 வயசுலேருந்து 35க்குள்ளே ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாலிசியை சொன்னீங்கன்னா, சார் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு பிரீமியம் கட்டுவாங்க சார். நாங்கள் அப்படி தான் வைக்கிறோம். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அடுத்த பிளானுக்கு போயிடலாம். பிளானுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பிளான் ஏன் வேணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் எழுதி வேணால் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல நீங்கள் ஒரு கணக்கு வேணாலும் போட்டு பாருங்கள். சார், ஒரு பொண்ணு உங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, வேறு யார் வீட்லேயே இருந்தாலும் சரி, 18 வயசுலேருந்து 35க்குள்ள கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு என்னென்னவெல்லாம் உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், என்னென்னவெல்லாம் செலவாகும். இதுதான் ப்ராக்டிக்கல் சார். கண்டிப்பாக 18 வயசில் 20, 22, 23, 24 கல்யாணம் ஆகலாம். ப்ரெக்னன்சி நடக்கும். ப்ரெக்னன்சின்னா அந்த 10 மாதத்துக்கு டெஸ்ட் இருக்கும், ஸ்கேன் பண்ணணும், டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிற போது நார்மலாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கும் சேர்த்து வைத்தியம் பார்க்கணும். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்காவது போகணும், செக் பண்ணணும். குழந்தை இருக்கும், அழுகும், காய்ச்சல் வரும். இது மாதிரி இது நல்ல விஷயம். இன்னொன்று இருக்குது, இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இல்லாததுக்கு சிகிச்சை பண்ணுறாங்க. டெஸ்ட் டியூப் பேபி, ஐவி, இன்னைக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு சார், நிறைய வருது. இப்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெக்னன்சியும் செலவு பண்ணணும். அடுத்தது அந்த பெண்ணுக்கும் நம்மளை மாதிரியே உங்களை மாதிரியே ஆஃபீஸ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் போகிறாங்க, வெளியே போகிறாங்க, அவங்களுக்கும் நோய் வரும், பிரச்சனைகள் வரும், விபத்து ஏற்படும், அதுக்கும் செலவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு பொண்ணுகளுக்கு வர செலவு. நான் அதை டேபிள் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இப்படி எழுதி வச்சுட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லணும். யதார்த்தமாக சொல்லுங்கள், சார் பாப்பாவுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, அடுத்து ஒரு 15 வருஷத்துக்குள்ள இந்த செலவெல்லாம் வருமா வராதா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ப்ரீ ப்ரெக்னன்சின்னு என்னென்னா அந்த 1வது மாதத்துலேருந்து 10வது மாதத்து வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் செக்கப்பு, ஸ்கேனு நிறைய வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் மாத்திரை, மருந்து, கன்சல்டிங், கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 2,500லேருந்து 5,000 வரைக்கும். 5,000ங்கிறது ரொம்ப குறைவு, ஆனால் நான் போட்டிருக்கேன். டெலிவரி செலவு சார், நீங்கள் எந்த ஊரில் பார்த்தீங்கன்னாலும் சரி,
நார்மல் அல்லது ப்ரெக்னன்சின்னா 50,000 1,00,000 வரைக்கும் வாங்குறாங்க. நியூ பார்ன் பேபி குழந்தை பிறந்துருச்சு சார், குழந்தைக்கு ஸ்க்ரீனிங் வந்துருச்சு. எனக்கு தெரியுமா ஸ்க்ரீனிங்னு என்னன்னா, அந்த குழந்தை நல்லா இருக்கான்னு முதல் 2 மணி நேரத்தில் டெஸ்ட் பண்ணணும். அப்படி பார்க்குறாங்க. அதுக்கு 10,000 15,000 வரைக்கும் செலவாகும். வேக்சின் உட்பட வேக்சின் போடணும், தடுப்பூசி, ஃபேமிலி பிளானிங். 2 குழந்தை அப்புறம் வந்துருச்சுன்னா இன்னைக்கெல்லாம் கம்பல்சரி ஸ்டெர்லைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு 40,000 50,000 வரைக்கும் வரும். எப்படி கணக்கு போட்டிங்கனாலும் ஒரு பிரசவத்துக்கு 1,00,000 1,70,000 வரைக்கும் வரும். நான் ஆவரேஜாக சொல்கிறேன், 2 குழந்தைக்கு முதல் 10 15 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு 2,50,000 செலவு வந்தே தீரும். இதை யாரும் மாற்றவே முடியாது, யாரோ ஒருத்தர் பண்ணித்தாகணும். இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாய்ஸ் லேசா பிரேக் ஆகுது சார். தலைவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. எனக்கும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்குது, நான் பார்க்குறேன். நான் அதனால தான் வீடியோவும் ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கிறது அந்தமான் ஐஸ்லாண்டில். இந்த ஐஸ்லாண்டில் ஜியோ மட்டும் நல்லா இருக்கு. நான் அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எனக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் இந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன், மறுபடியும் நம்ம பேசலாம். சரிங்களா? சரி, ஓகே தலைவர், தேங்க்யூ. சரி, அடுத்தது சார், ப்ரெக்னன்சி நல்லாவே நடக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இஷ்யூ ப்ரெக்னன்சியில் சார். ஒரு பொண்ணுனாவே கண்டிப்பாக மேரேஜ், டெலிவரி, ப்ரெக்னன்சி, அதுதான் சார் பெண்மையை போட்டுருவோம். நம்ம இந்த கிளாஸுக்கு பேர் வச்சுருக்கோம். அந்த பொண்ணுனாவே அதெல்லாம் முக்கியம். அப்போது அதில் பிரச்சனை வருது சார். இன்னைக்கு எப்படி தெரியுங்களா, 15% ஆஃப் தி இந்தியன் கப்புள் ஆர் இன்ஃபர்டைல் சார். இந்தியன் கல்யாணம் பண்ணாங்கன்னா 15% பேருக்கு குழந்தை பிறக்கல பிரச்சனை இருக்குதுங்கிறான். அது தள்ளி போகுது. குழந்தை பேரின்மை. 65,000 சைல்டு பிறக்கிறான் சார் இந்தியாவில். ஒரு 65,000 குழந்தைகள் பிறகுது பெர் டேக்கு. 3,50,000 பேர் வருஷத்துக்கு குறை பிரசவம். உங்களுக்கு தெரியுமா, 7வது 8வது மாதத்துலாம் குழந்தை பிறந்துருச்சுன்னா குறைஞ்சபட்சம் 5 லட்சம் செலவாகும். அப்படி இருக்கு. 1,70,000 குழந்தைகள் டிஃபெக்டிவாக பிறக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் பாலிஷாக சொல்லணும் கஸ்டமர்கிட்ட. அபசகுணமாக பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சார் இப்படி எல்லாம் இருக்குது சார், இது நான் சொல்ல சார், பேப்பரில் சொல்கிறேன் சார். நானும் அப்படி தான் எடுத்தேன். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த ரிப்போர்ட்டில் தான் நான் கொடுத்துருக்குறேன். அப்போது பிரச்சனையும் இருக்குது குழந்தை பிறக்கிறதுல சார். மலட்டுத்தன்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் வந்தால் குறைஞ்சது 50,000 3 லட்சம் செலவாகும். 50,000 நான் என்ன சொல்கிறது, இந்த கர்ப்பப்பை க்ளீன் பண்ணுறது, மருந்து கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் சைக்கிள் செகண்ட் சைக்கிள், இதெல்லாம் அதில் எல்லாம் செட் ஆகலைன்னா அடுத்து ஐவிஎஃப் போகணும். ஐவிஎஃப் போனால் 3 லட்சம் செலவாகும் ஒரு ட்ரிப்புக்கு சார். ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகாது. ஒரு தடவை 2 தடவை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தடவைக்கு 3 லட்சம் சார். ஃபேட்டல் சர்ஜரி இன்னைக்கு வந்துருச்சு சார். டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, குழந்தை கர்ப்பமாக இருக்கிற போது 6வது மாதத்துலேருந்து டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா வயிற்றுக்குள்ளேயே கண்டுபிடிக்கலாம் சார். அதுக்கு சர்ஜரி பண்ணுற வசதி வந்துருச்சு. ஏன்னா அந்த குழந்தை பிறந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் கஷ்டம், அதனால பண்ணுறாங்க. பிறவை குறை நிறைய வருது சார். ஹார்ட் கம்ப்ளைண்ட் வருது. யூரினல் ட்ராக்கே இல்லை சில குழந்தைங்களுக்கு சார். அபசகுணமாக பேசுகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. கஸ்டமர்கிட்ட அப்படியே நேராக சொல்லாதீங்க சார். இன்றைக்கெல்லாம் குழந்தையில பிரச்சனை வருது சார் அப்படிங்கிற மாதிரி பாலிஷாக பேசி பழங்க. அவரே புரிவார். 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் செலவாகும். மிஸ்கேரேஜ், கருக்கலைப்பு நிறைய நடக்குது. இப்படியெல்லாம் நடந்தால் சார் ஒரு குழந்தைக்கு 7.5 லட்ச ரூபா வரும். சரி சார், எல்லாமே பிரச்சனையாக சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னா சார், இதை மைண்டில் வச்சுட்டு ஸ்டார் ஹெல்த் நான் மியூட் பண்ணுறேன் எல்லாத்தையும். சரி சார், இதையெல்லாம் வச்சுட்டு ஸ்டார் ஹெல்த் அட்டகாசமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு பேர் என்னென்னா உமன் கேர் பாலிசி. மறுபடியும் நான் சொல்கிறேன், முதல் சொன்னதுமே சொல்கிறேன், ஃபேமிலி ஃபுல்லாக பாலிசி போடுறது இல்லை, இருக்குது. ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ணுறது 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு தான் பாலிசி போடுறோம். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட நோக்கம் அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்துறது இல்லை. நம்மளோட டார்கெட் யாருன்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த பாலிசி சொல்கிறோம். ஏற்கனவே அவங்களுக்கு கம்பெனியில் பாலிசி இருக்கலாம், அவங்களே பாலிசி வச்சுருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சார் அது தனிங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்கிற இந்த கவரேஜெல்லாம் அந்த பாலிசியில் இல்லை. நான் உங்கள் பொண்ணுக்கு, உங்கள் பாப்பாவுக்கு, உங்கள்
குழந்தைக்கு மட்டும் நான் ஒரு பாலிசி சொல்கிறேன்னு சொல்லி இந்த பாலிசியை அந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுக்கறது தான் நம்மளோட பிளான். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது ஆர்டினரி பிளானை விட ஸ்பெஷல் பிளான். ஸ்பெஷல் பிளான் யாருக்கு? அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு, அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் அதெல்லாம் வேற. அந்த பாலிசி எப்போ வச்சார்? ஃபோனில் கூப்பிட்டு அதெல்லாம் பாலிசி இருக்குன்னு சொன்னால் கூட, சார் நான் உங்கள் பொண்ணுக்கு பாலிசி சொல்கிறேன், நீங்கள் வச்சுருக்கிற பாலிசி பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த பிளான் எஸ்பெஷலி ஃபார் உங்கள் பொண்ணுக்கு சார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாலிசி கொடுக்கலாம். பாலிசியே இல்லைனாலும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? சரி, எப்படி பிரீமியம்? சார் 3 பாலிசி வச்சுருக்கோம். 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம். அதுக்கப்புறம் 50 லட்சத்துக்கெல்லாம் பாலிசி இருக்குது. நாம் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். 10 லட்ச ரூபா பாலிசி இருக்குது சார், 15 லட்சம் இருக்குது, 20 லட்சம் சம் அஷ்யூர்ட் இருக்குது சார். ப்ரீமியம் 12,000, 5,000, 18,000. சார் நான் ஸ்பீடாக தான் போகிறேன், இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைக்கிறேன். அடுத்தது 12,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறார் சார். 12,000 ப்ரீமியம் கட்டினீங்கன்னா இதெல்லாம் கவரேஜ், ஃபுல் கவரேஜ் வரணும்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் சார். அப்படின்னு என்ன? 19 வருஷம் ஒரு பொண்ணு +2 முடிச்சு போயிருக்கு சார். கல்யாணம் ஆறு கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷமும் ஆகும். அதை கொடுங்க அந்த பொண்ணுக்கு. 24 வயசு ஆயிடுச்சு ஒரு பொண்ணு, எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு இந்த 12,000 கொடுக்காதீங்க சார். வெயிட்டிங் பீரியட் 1 வருஷத்தில் போயிடலாம். ப்ரெக்னன்சி வெயிட்டிங் பீரியட் 1 இயர் வேணும்னா 15,000 ரூபா கட்டுங்க. 15 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் போயிருங்க. 1 இயரில் நான் எல்லா கவரேஜும் கொடுக்குறேன். நான் சொன்னது எல்லாமே 18,000 போட்டிங்கன்னா அதே 1 இயர் தான். நான் செம்ம பெனிஃபிட் கொடுக்குறேன். என்ன பெனிஃபிட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீ ப்ரெக்னன்சி 10 மாதம் டெஸ்ட் பண்ண போகிறது, அந்த ஸ்கேன் பண்ண போகிறதுக்கெல்லாம் 2,500, 2,500, 5,000 ரூபா கொடுக்குறேன் சார். 25 லட்ச ரூபா பாலிசி நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா 10 மாதத்துக்குள்ளே ஸ்கேன் செலவு எல்லாமே வச்சுங்க சார். நான் 5,000 ரூபா கொடுத்துறேன். ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகுறாங்க சார். 12 லட்ச ரூபா 12,000 ரூபா கொடுத்து ப்ரீமியம் கட்டி 10 லட்ச ரூபா கட்டியிருந்தீங்க. 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, 1 மினிட், சிசேரியனாக இருந்தாலும் சரி, நான் 50,000 ரூபா தான் சார் கொடுப்பேன். 15 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறவங்களுக்கும் 50,000 தான் கொடுப்பேன். நார்மல் டெலிவரிக்கும் அவ்வளோ தான் கொடுப்போம். சிசேரியன் டெலிவரிக்கு 50,000 கொடுப்போம். 18,000 ரூபா ப்ரீமியம் கட்டி 25 லட்ச ரூபா பாலிசி எடுத்துன்னு வந்தீங்கன்னா 75,000 ரூபா கொடுக்குறேன் சார். வேக்சின் பேபிக்கு, குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் அந்த 10 அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே வேக்சின் போட்டிங்கன்னா 3,500 ரூபா கொடுக்குறோம். மதர், அம்மா மாதிரி டெஸ்ட்டுக்கு போவாங்க, நல்லா இருக்கா, அந்த வயிறு பிரச்சனை இதுக்கெல்லாம் எதாவது இருந்தால் போனால் 2,500 ரூபாலேருந்து 3,500 ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறோம் சார். ஹெல்த் செக் பண்ணிக்கலாம் சார். இந்த வருஷம் அந்த பொண்ணு கிளைம் பண்ணலையா, அடுத்த வருஷம் நிறைய ஸ்பெஷல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் 3,000 ரூபா வரைக்கும். ஐவிஎஃப் சார் நல்லா தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ப்ரெக்னன்சியில் ஏதாவது பிரச்சனையாகி குழந்தை இல்லாமல் போய் ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி எல்லாம் போனீங்கன்னா சார் 1 லட்ச ரூபா 12,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 18,000 ரூபா ப்ரீமியம் கட்டியிருந்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறோம். ஒரு தடவைக்கு 1 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறோம். மிஸ்கேரேஜ்னா என்ன சார்? அதாவது 6வது மாதம் 5வது மாதத்துலேயே குழந்தை அபார்ஷன் ஆகிறது தான் மிஸ்கேரேஜ். அதுக்கு பணம் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஃபேமிலி பிளானிங் இருக்குது சார். இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி இப்போ நிறையா வந்துருச்சு. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பெண்கள் அதாவது ரொம்ப குண்டாயிருவாங்க, அதை சர்ஜரி பண்ணுறதுக்கு இப்போ வந்துருச்சு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறான். இப்படியெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு அட்டகாசமான ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பிரச்சனை என்னன்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணணும்? இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபேமிலி பாலிசி விற்கக்கூடாது. அந்த வீட்டில் 18 வயசுலேருந்து 30 அல்லது 35 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாலிசி கொடுக்கணும். சரி சார், அந்த பாலிசி யாரெல்லாம் எடுப்பாங்க தெரியுங்களா? அந்த பொண்ணை எடுத்துக்குவாங்க சார். வேலைக்கு போயிட்டுருக்க அந்த பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது, கவர்மெண்ட் வேலை செய்யுது, பிஸ்னஸ் பண்ணுது. அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லுங்கள், பாப்பா உனக்கு இப்படி ஒரு செலவு இருக்குது, அப்பா அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மாமனார் மாமியாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீயே பண்ணிக்கோ, ஒரு பாலிசி எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே அந்த பாலிசி எடுக்க சொல்லலாம். அடுத்தது அந்த பொண்ணோட கணவன் சார் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக செலவு பண்ண போகிறீங்க பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு இப்படி ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃபேமிலி பாலிசி நான் பேசலை. அவங்க பாலிசி வச்சுருந்தாலும் சரி வைக்காட்டியும் சரி, அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுங்கள். ஒரு அருமையான பாலிசி உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு எடுத்து கொடுங்க சார். உங்கள் ஒய்ஃப் எடுத்து கொடுங்க. பெற்றோர்கள், நம்ம உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன சென்டிமெண்ட், ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி செகண்ட் ப்ரெக்னன்சியை
கண்டிப்பாக அப்பனமாக தான் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்லலாம் சார், எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷத்தில் இதெல்லாம் செலவெல்லாம் வரப்போகுது. ப்ரெக்னன்சி தள்ளி போனாலும் அந்த செலவெல்லாம் இப்போல்லாம் நிறைய பெற்றோர்கள் பார்க்குறாங்க. எதுவுமே கவலைப்பட வேண்டாங்க. மாதம் 12 வருஷம் 12,000 வரது 5,000 ப்ரீமியம் கட்டி விடுங்க, பாப்பாவுக்கு நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள், அடுத்த 10 வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டினாவே 15,000 கட்டினா கூட 1,50,000 லட்சம் தான் கட்டுவார். ஆனால் 2 ப்ரெக்னன்சி வந்து எல்லா செலவும் போக 2,50,000 லட்சம் வந்துடும். சார் லாபம் சார், இதெல்லாம் கணக்கு போட்டு காமிங்க. தாத்தா பாட்டி கிட்ட பண்ணலாம், நான் பண்ணியிருக்கேன். பேத்திக்கு 3 வருஷ பாலிசி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். சார் தாத்தா கிட்ட போய் சார் உங்கள் பேத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, இப்படி ஒரு பாலிசி 3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னன்சி முடிஞ்சிடும். ஏதாவது பிரச்சனைன்னா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்துடும், ஒரு கிஃப்ட் கொடுங்க, 3 வருஷ பாலிசி விற்கலாம் தாத்தா பாட்டி கிட்ட. அண்ணன் தம்பி ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய ஃபேமிலியில் அண்ணன் தம்பி தான் அந்த குழந்தையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள் சார் உங்கள் சிஸ்டருக்கு ஒரு பாலிசி எடுத்து வச்சுங்க சார். எதாவது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் இருந்தாலும் நண்பர்கள் சார் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொல்லலாம். இப்படி சொல்லி இந்த பாலிசியை எடுக்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். கடைசிக்கு சார் அவங்க 12,000 கட்ட முடியாதுங்க சார்னா கூட கோட்டேலி 3,000 ஆஃப் ஏலி 6,000 கொடுக்கலாம். ஆனால் கோட்டேலி ஆஃப் ஏலி கொடுக்குற போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் 15 லட்சம் அட்லீஸ்ட் 20 லட்சத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டு இந்த பாலிசியை கோட்டேலிக்கு விற்கலாம், ஆஃப் ஏலிக்கு விற்கலாம், இயர்லிக்கும் விற்கலாம். சார் அருமையான பாலிசி. இதை ஒரு மறுபடியும் சொல்கிறேன், 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொன் குழந்தை இருக்கிற வீட்டுக்கு இந்த பாலிசி சொல்லி, எனக்கு வேணாம் சார் இந்த பாலிசி நல்லா இல்லை சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறதுக்கு 99.9% வாய்ப்பு குறைவு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டில் உட்காருங்க. முடிஞ்சால் உங்கள் வாய்ப்பு இருந்து உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. ஒரு 25 பேர்த்தில் எழுதுங்க, உங்கள் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டில் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கணும், இவ்வளோதான். அவங்க அப்பா அம்மா பேர் எழுதுங்க, அவங்க ஹஸ்பண்டு பேர் எழுதுங்க, அல்லது அந்த பொண்ணு பேர் எழுதிக்கங்க. ஏன்னா யாருக்கிட்ட சொல்லணுங்கிறது முடிவு பண்ணிக்கங்க. அல்லது அந்த ஹஸ்பண்டுக்கிட்டையும் சொல்லுங்கள், அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லுங்கள், அப்பனம்மாக்கிட்டையும் சொல்லுங்கள், தப்பில்லை. அப்போ ஏதாவது ஒரு 25 பேர்த்து எழுதிட்டு நான் ஒரு 4 நிமிஷம் வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அந்த வீடியோவை அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூப்பிட்டு சார் நான் உங்கள் பொண்ணுக்கு பாப்பாவுக்கு என்ன வேணாலும் இன்னும் சொல்லுங்கள் சார். உங்கள் லோக்கல் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க சார். நான் இப்படி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், இது எஸ்பெஷலி ஃபார் உங்கள் பொண்ணுக்கு தான் இருக்குது. எனக்கு என்னவோ அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு, நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தமிழ் பேம்ப்ளெட் அனுப்புங்க. நான் இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன், இப்போ கிளாஸ் முடிஞ்சாலும் தமிழ் பேம்ப்ளெட் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆதார் பேன், இதில் ஆதார் மட்டும்தான் பொருட்கள். ஆதார் பேனை வாங்க, பாலிசி போடலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் உங்களுக்கு யாரெல்லாம் பிஸ்னஸ்க்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் உட்காந்து பாரு இப்படி ஒரு அருமையான பாலிசி வந்துருக்கா. நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸில் யார்கிட்டையெல்லாம் பொண்ணு குழந்தைங்க இருக்காங்க, 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே அல்லது 30 வயசுக்குள்ளே யார் பொண்ணு இருக்காங்கன்னு பாருங்கள். கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சார். இப்போ தான் அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, டக்குன்னு பிடிங்க, அவங்களுக்கு மட்டும் அனுப்புங்க, எல்லாத்துக்கும் அனுப்பாதீங்க. 25 பாலிசியில் 10 பாலிசி கம்ப்ளீட் ஆகலைன்னா எனக்கு தனியாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஆகிய தீரும். திஸ் இஸ் எ ப்ரூவன் மார்க்கெட்டிங் மெத்தட். நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம், அதனால தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஜென்டில்மேன், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னு என்ன, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சார். இன்றைக்கி வாட்ஸ்அப் இஸ் அ பவர்ஃபுல். எதுவுமே பண்ண வேண்டாம், 25 இல்லை 50 பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஒரு 18 வயசு இருக்குது, 19 வயசு இருக்குது, அனுப்பிச்சுடுங்க. அதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக பொன் குழந்தைங்க மேலே ஒரு சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க சார். எல்லாருமே வேணான்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு உங்கள் பொண்ணுக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் குறிப்பாக அந்த அப்பா கிட்டையோ அல்லது அந்த அம்மா கிட்டையோ சொல்லிட்டீங்கன்னா பொன் குழந்தைங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஆமாங்க பண்ணி வச்சுக்கலாம்பாங்க. 15,000 இன்றைக்கி ஒரு மேட்டரே கிடையாது, கேட்குறதான் விஷயம். சரிங்களா? சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள், அருமையாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். தாய்லாந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். ஒரு 20 பாலிசி 15,000 ரூபா பாலிசி பண்ண 3,5 லட்சம் ஆச்சு சார். 20 பாலிசி வேணும்னா 60 பேர்த்துக்கு இந்த மெசேஜ் அனுப்பணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், 50லேருந்து 60 பேர்த்துக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சு கூப்பிட்டு பேசிகிட்டே நான் என்கிட்ட சொல்லுங்கள். 20 பாலிசி வர்றதுக்கு நான் கேரண்டி. ஓகே ஜென்டில்மேன், நான் என்னோடய ட்ரைனிங் செஷனை நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.